வணக்கம், இது உங்கள் நவகிரக விஞ்ஞான ஜோதிடம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு புத்தாண்டு பலன்கள். காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்னு பாப்போம். ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி அப்படின்னு சொன்னாவே அதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், மிருகசீரிடம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் கொண்டது. ரிஷபராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான், உச்சமாக கூடிய கிரகம் சந்திர பகவான். அதனால ரிஷபராசி அன்பர்கள் எல்லாரும் வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்கணும், அந்த பணத்தை வச்சு நம்ம குழந்தைங்கள ஃபேமிலியா அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கணும், ஒரு பேரு புகழ் வாங்கணும், நம்ம எதை செஞ்சாலும் நம்ம தான் அதுல முதல் ஆளா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவர்கள், அதை சாதித்து காட்டக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். வாழ்க்கையில ஒரு ஸ்திரமான முடிவு எடுப்பீங்க. இதுதான் நம்ம செய்ய போறோம், இதான் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்திரமான முடிவு எடுக்க கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஆனா கொஞ்சம் அதிகமா மத்தவங்க நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவர்கள். அதனாலேயே சில நேரங்கள்ல அவங்களுக்கு அந்த திருஷ்டினால நிறைய பிரச்சனைகளை சந்திக்க கூடியுள்ளனர். ஒரு விஷயத்தை செய்யும் போது அந்த விஷயத்தை பெருசா பேசுறதுனால அதுக்கு அடுத்த விஷயங்கள் வரும்போது நீங்க அதுல ஒரு இழப்பை சந்திக்க கூடிய அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு வருட காலம் 2023ல எங்களுக்கு மாற்றமே இல்ல, நாங்க நிறைய விஷயங்கள்ல மாற்றம் வரும்னு நினைச்சோம், ஆனா எதுவுமே நடக்கல. மாறாக தொழில்ல கடன் தான் அதிகமாகி இருக்கு, தொழில்ல பெரிய வளர்ச்சி வரல. நிறைய முயற்சிகள் போட்டுட்ட, நீங்க சொன்ன மாதிரி எது வேண்டும் எது வேண்டாம்னு நினைச்சுதான் செய்கிறேன், இருந்தாலுமே என்னால அதுல பெரிய அளவுல சாதிக்க முடியல, பெரிய அளவுல கடன் குறையில, தொழில்ல ஒரு வளர்ச்சி இல்ல, தொழில்ல வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு புலம்ப கூடிய ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த கடன் அதிகமானதால மத்த விஷயங்கள்லாம் செய்ய முடியல, சம்பாதிச்ச காசுல கடன் மட்டும் தான் கட்டற மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில நேரங்கள்ல இந்த கடன் கட்டுவதற்காக திருப்பி கடன் வாங்கி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க. சில பேரு எல்லாம் பேங்க்ல லோன் அதிகமாகி பேங்க் லோன் திருப்பி கட்ட முடியாமல், திருப்பி அதுல எதுவும் லோன் வாங்க முடியாம தொழில் அப்படியே ஸ்தம்பிக்க கூடிய நிலையில்தான் கடந்த காலகட்டங்களில் இருந்தது. காரணம், உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கும் போது அது உங்களுக்கு செலவு தான் கொடுத்துருக்குமே தவிர, கடனை தான் கொடுத்துருக்குமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில எந்த விஷயத்திலும் ஒரு வளர்ச்சியை கொடுக்காது. திருப்பி திருப்பி கடன் தான் அதிகமாகி பெரியளவில் அதிக வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழலில் தான் கடந்த கால கட்டங்கள்ல இருந்து இருக்கும். ஆனா இப்ப அந்த நிலைமை டோட்டல்லா 2024ஆம் ஆண்டில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறப்போகுது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும். காரணம் என்னன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 11ஆம் இடமான லாப ஸ்தானத்துக்கு போயிட்டார். அதே போல உங்க ராசிக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பாப்பாரு, 6ஆம் இடத்தை பாப்பாரு மற்றும் 8ஆம் இடத்தை பாப்பாரு. அதனால திடீர்னு ஏதாவது பண வரவுகள் வரக்கூடிய நேரமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. கடந்த டிசம்பர் 2023 கால கட்டம் வரைக்கும் நீங்க பணம் எங்கேயாவது கேட்டிருப்பீங்க அல்லது ஒரு லோன் அப்ளை பண்ணிருப்பாங்க, எதுவுமே நடந்திருக்காது. ஆனா வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இருந்தே பாத்தீங்கன்னா அந்த பணம் வரும். எங்கெல்லாம் பணம் கேட்டிருக்கீங்களோ அங்க இருந்து பணம் வரும். லோன் அப்ளை பண்ணி இருக்கீங்க அப்படின்னா லோன் கிடைக்கும். அதன் மூலமாக உங்க தொழில்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் ராகு பகவான் வந்ததுனால நிறைய லாபங்களும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. யாரெல்லாம் உங்களுடைய கான்டாக்ட்ஸ்ல இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கான்டாக்ட்க்கு கொண்டு வாங்க. கண்டிப்பாக அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய நேரமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி வேலையில் இருந்தவங்க வேலையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க, எனக்கு வேலையில தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க, நான் கரெக்டா தான் வேலைக்கு போறேன், இருந்தாலும் 2 பேர் செய்ய வேண்டிய வேலையை நான் ஒரு ஆளா செய்கிறேன். ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள்னாலே அதிகமா உழைப்பீங்க, அதிகமா
அதிகமா உழைச்சு காமிச்சு இருப்பீங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு நேரம் சரி இல்லாதனால நீங்களே 2 பேரு வேலையை செஞ்சுருங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி அந்த வேலைய செய்யவும் முடியாம செய்ய முடியாதுன்னு சொல்லவும் முடியாம கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்துச்சு. நிறைய பேரு வேலையவே விட்டுட்டீங்க. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நான் என்ன பண்றது, வயசு ஆயிருச்சு, எவ்வளவுதான் வேலை செய்யறது, அதனால வேலைய விட்டுட்டேன், வேற வேலைக்கு போகலாம்னு நினைச்சேன், ஆனா வேலை கிடைக்கலை அப்படின்னு புலம்பக்கூடிய சூழல் நிறைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அதே நேரத்துல 2 பேரு வேலை எப்படிங்க செய்யறது, என்னால முடியல அப்படின்னு ஓப்பனாவே சொல்லுவாங்க. அதனால நிறைய பாதிப்புகளை அடைந்து இருப்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் தேவை இல்லாம உங்களுக்கு அதிக வேலை கொடுத்து வேலை சரியா செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால வேலையை விட்டு அனுப்பணும்னு சொல்லி ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அதுல பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். வேலை போனதுனால உங்களுடைய அன்றாட செலவுகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரமாக இருந்துச்சு. அதே நேரத்துல லோன் வாங்கிருப்பீங்க. ஏன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களே அப்படின்னாவே முதல்ல வீடு வாங்கணும், குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும், ஒரு கார் கண்டிப்பா இருக்கணும், நம்ம கையில செலவு பண்றதுக்கு நிறைய காசு இருக்கணும், அடிக்கடி வெளியூர் போகணும்னு நினைப்பீங்க. அதனால வேலையில் இருந்த வரைக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்துட்டு இருக்கும். வேலை போனதுனால என்ன ஆச்சுன்னா எல்லாம் கட்ட முடியாம போனதுனால உங்களால தாங்க முடியல. ஒரு மாசம் தவணை கட்டல, உடனே எனக்கு பேங்க்ல இருந்து போன் பண்றாங்க, போன மாசம் கூட கார் பிரபலமாயிடுச்சு, என்னால அதை ரிப்பேரும் பண்ண முடியல, தவணையும் கட்ட முடியாமல் அப்படியே யூஸ் பண்ண முடியாம நிக்குது அப்படின்னு சொல்லி தவிக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களாக இருக்கீங்க. ஆனா இந்த ஜனவரி மாசத்துல இருந்து அந்த பிரச்சனை எல்லாம் குறையும். உங்களுக்கு அழகான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். இத்தனை நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, வீட்டு பக்கத்துல ஒரு ஆபீஸ் கிடைச்சிருக்கு, நமக்கு சௌகரியமான ஒரு இடத்துல இருக்கு, அதே மாதிரி நம்ம போனா அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை செய்யலாம் அப்படி நினைக்க கூடிய சூழல் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதத்தில் இருந்து வரக்கூடிய சூழல் இருக்கு. அதே போல வேலை மாற்றம் பண்ணணும் நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்துல பண்ணலாம். முயற்சி பண்ணினா கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு திருப்திகரமான வாழ்க்கை இல்ல, எப்பவுமே ஒரே சண்டையா இருக்கு. அதுவும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி போன வருஷத்துல இருந்து ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேரு இருக்கீங்க. ஏன்னா அந்த ராகு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்துல கேது இருக்கும் போது திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய கணவரோடவோ உங்களுடைய மனைவியோடையோ சந்தோஷமாக இருக்க முடியாத சூழல் அவங்களுக்கு வந்திருக்கும். அது பண ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ மன ரீதியாக ஏதோ ஒரு வகையில வந்திருக்கும். அவங்களோட அந்த பாதிப்பு உங்களுடைய வாழ்க்கையில அதிக பிரதிபலிப்பு கொடுக்கும் போது நீங்க அவங்கள சமாளிக்கவும் முடியாம அவங்களோட கஷ்டத்தை எடுத்துக்கவும் முடியாம நீங்களும் அவளுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் தான் கடந்த கால கட்டங்கள்ல வந்திருக்கும். இந்த மாதிரியான நிறைய திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. சில பேருக்குலாம் டைவர்ஸ் வரைக்கும் போய் இருக்கும், சில பேரு திருமணம் ஆகல அப்படின்ற பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீங்க. நிறைய ஜாதகம் பார்த்தோம், நிறைய வரன் பார்த்துட்டோம், ஆனாலும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு புலம்புறீங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அம்மா பேச்ச அதிகமா கேட்பீங்க. அப்பாக்காக நிறைய விஷயங்களை யோசிக்க கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அதனாலேயே அவங்களுக்கு பிடிச்சி இருக்கணும். எங்க அப்பாக்கு பிடிக்காம எப்படி கல்யாணம் பண்றது, அம்மாக்கு பிடிக்காம எப்படி நான் கல்யாணம் பண்றதுன்னு சொல்லி அதனால சில தடங்கல்கள்லாம் திருமண வாழ்க்கையில வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்க கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலிருந்து திருமணத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா போய் பேசுங்க. அந்த
வாழ்க்கை சிறப்பா அமையும். நீங்க சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் காலமாக இருக்கு. அதே போல திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு புது வாழ்க்கை அமையும். எனக்கு முதல் வாழ்க்கை சிறப்பா இல்ல, திருப்பி இன்னொரு வாழ்க்கைக்கு ட்ரை பண்றேன், ஆனாலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்த திருமண வாய்ப்புகள், மறுதிருமணம் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கு. அதே மாதிரி எனக்கு திருமணமே ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணீங்க அப்படின்னா சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். காரணம், உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருபகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறாரு. அந்த சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க திருமணம் பண்ணும் போது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ஏப்ரல் மாசத்துல குருபகவான் உங்க ராசிக்கே வந்துருவாரு. அப்ப இன்னும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அப்ப திருமண வாழ்க்கை சிறப்பாகும். அதனால இந்த காலத்துல முயற்சி பண்ணினா திருமணம் வாய்ப்புகள் கண்டிப்பா கை கொடுக்கும் நேரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேரு வெளிநாட்டுல போய் வாழ்க்கை வாழணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும், நிறைய சேர்த்து வைக்கணும், நல்லா லக்ஸுரி லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்க கூடியவர்கள். அதனால் வெளிநாட்டுக்கு நிறைய பேரு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்க கூடிய ரிஷபராசி அன்பர்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல வெளிநாடு வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். நான் வெளிநாட்டுல தான் இருக்கேன், ஆனா வேலை இல்லாம இருக்கேன், நல்லா தான் இருந்த, நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்த, ஃபேமிலியோட வந்து செட்டில் ஆயிட்டேன், இப்ப வேலை இல்லாம இருக்குன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா இந்த புத்தாண்டில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த பலனும் இருந்து இருக்காது, ஆனா வரக்கூடிய காலகட்டங்கள்ல கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏப்ரல் மாசத்துல இருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சம்பளம், நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தகுதியுடைய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நேரமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு கண்டிப்பா இருக்க போகுது. அதே போல ரிஷபராசி அன்பர்களுக்கு இடம் விற்கணும், வீடு விற்கணும் அல்லது இடமாற்றம் பண்ணணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த தை மாசத்துல இருந்து ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான அழகான வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. இல்ல நீங்க வீடு வைத்து கடன் கட்டணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாளா முயற்சி பண்ற, எதுவும் நடக்கல, எனக்கு வீடு வித்தா போதும், எனக்கு கடன் தீர்ந்தா போதும், வேற எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைக்க கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த தை மாசத்துல அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கண்டிப்பா வாழ்வதற்கு இந்த 2024ஆம் ஆண்டு உறுதுணையா இருக்க போகுது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நவகிரக விஞ்ஞான ஜோதிடம். இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ ஓட தகவல்கள் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.